எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே, உங்களை 2025 ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை துவங்கி ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக மற்றும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம். இது குரோதி வருடத்தின் தை 8 முதல் 13ஆம் நாள் வரை அமைகிறது. எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன். பசுமையை விரும்பும் நீங்கள் எப்போதும் நல்ல பண்பாளர்களாகவே இருப்பீர்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய நிலை சற்று கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மனதில் ஏதோ ஒரு குழப்பம் வந்து வந்து சென்று கொண்டிருக்கும், எந்த நிலையில் இருந்தாலும். விநாயகர் வழிபாடு என்பது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அப்படிப்பட்ட காலத்துல இப்போது உங்களுடைய ராசியின் மீதும் வக்ரகுருவினுடைய பார்வை மற்றும் உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கும் ஜனவரி 24 முதல் குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. குரு வக்ரகுருவாக இருப்பதன் காரணமாகவும் பாக்கியத்தில் இருப்பதன் காரணமாகவும் எதிர்பாராத தனலாபத்தை பாக்கிய நிலைகளிலிருந்து தந்தை வழி நிலைகளிலிருந்து உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் சந்தோஷமாகவும் நல்ல பண்புகளோடு, அதாவது சந்தோஷ மனநிலையில நற்குணங்களோடு மற்றவர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த நிலைக்கு கிரகங்கள் உங்களை சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய நிலை. குறிப்பாக இந்த இணைவு சனி சுக்கிரன் இணைவு என்பது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தருகிறது. அதே சமயத்தில் சற்று அலைச்சல், வெளியூர் வெளிநாடு பயணம் என்பதை கூட இது காட்டுகிறது. இருந்தாலும் கூட வெற்றிக்கான வாய்ப்புகள் பலவற்றை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அதுபோல் நவாச யோகங்களில இந்த செவ்வாய் புதன்கிழமை தாமினி யோகம் என்ற அந்த அற்புதம் என்பது குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சிறப்பு, நற்பெயர் இவையெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நல்ல வருமானங்கள் ஏற்பட்டு வருங்காலத்திலே வசதியும் செல்வ செழிப்பும் பணத்திலே சிறந்த அந்தஸ்தும் ரிச் லைஃப் வாழக்கூடிய அமைப்பையும் தரும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் நிலையில சென்று வக்கரம் பெற்று ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நிலை என்பது சூரியன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த டிகிரி வைஸ் அந்த யோகத்தை பார்க்கும்போது மிகுந்த தன்னம்பிக்கையோடு நல் எண்ணங்களோடு நற்குணங்களோடு நீங்கள் எதையும் அணுகி வெற்றி பெற்று விடுவதற்கான அற்புத நிலைகளை இது காட்டுகிறது. சனி பகவான் சந்தோஷத்தை தரக்கூடிய நிலையில சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் சனிக்கு யோகத்தையும் சனி பகவான் சுக்கிரனுக்கு யோகத்தையும் மாறி மாறி யோகத்தை தரக்கூடிய அற்புதம் நிகழும். புதன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகள் மிக அற்புதமான உங்களுக்கு ஒரு ஒரு நாட்டினுடைய முக்கிய பிரமுகர் எல்லாம், அதாவது ஆட்சியாளர்களின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வார கடைசியில ஏற்படக்கூடிய அந்த வேஷ்டி யோகம் என்பது இந்த சனி பகவான் மற்றும் சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த அமைப்பை ஒரு மனநிலையில தடுமாற்றம் இல்லாத மனநிலையை தருகிறது, வெற்றியை தருகிறது. வார கடைசியிலே ஏற்படக்கூடிய, அதாவது ஜனவரி 24 முதல் ஏற்படக்கூடிய அந்த நுட்ப யோகம், நிபுண யோகம் என்பது மிக அற்புதமாக பணி செய்து உங்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றியை தரும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. சில தூர தேச அல்லது வெளி மாநில பயணங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாதவர்களால் கூட மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதனால் யார் உங்கள் மனதை புண்படுத்துகிறார்களோ அவர்களோடு பேசாமல் இருப்பது இந்த வாரத்திலே சிறப்பு. குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதற்கான வாய்ப்பை இந்த வார கிரக நிலைகள் அதிகமாக காட்டுகிறது. சுப நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நிறைவேறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மற்றவர்களுடைய மனநிலை அறிந்து நீங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி பேசுவதே சரியாகவும் இருக்கும். உங்களோடு உடன் பிறந்திருப்பவர்களை நம்பி ஏமாறுவதோ அல்லது அவர்களுக்கு பெரிய பணங்களை தருவதோ அல்லது அவர்கள் கேட்கும் உதவிகளை தருவது என்பதோ, அவர்கள் கடனாக கேட்டால் பணத்தை தருவது அல்லது பொருளை தருவது என்பதோ திரும்பி வராத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் முடிந்தால் உதவி என்பது உதவியாகவே செய்து விடுவது, திரும்பி எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் பண விரயம் சகோதரர்கள் வழியிலே, உங்களோட வயதிலே குறைந்தவர்கள் வழியிலே தன விரயத்தை இந்த வாரம் காட்டுகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது. ஆகையினால் வெற்றிக்கான வழி நிறைய இருக்கிறது. இருந்தாலும் கூட
உங்களோடு வயதில் குறைந்தவர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஜூனியர்கள், உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள், அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலமாக சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாரத்தின் கடைசியில உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. வேலைக்காக அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய பொருளை வாங்குவதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்று தங்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும். அப்படி செல்லும் போது வாகனங்களிலே பயணம் செல்லும் போது சற்று கவனம் தேவை. கிரகங்கள் பின்னிய மயக்கும் மாயவலை என்னவென்றால், இந்த சனி சுக்கிரன் இணைவு மற்றும் சந்திரன் இந்த வார துவக்கத்திற்கு, அதாவது திங்கட்கிழமை நாம் இதை பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையிலிருந்து நான் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். ஆனால் இந்த சந்திரன் கேதுவோடு இணைந்து கிரகண தோஷத்துல இருந்து வரும்போது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து, உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து, பந்தபாசத்திற்கு கட்டுப்பட்டு ஏதேனும் ஒரு சிக்கலிலே தள்ளிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால்தான் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் ஏதேனும் பணம் கேட்டு ஆதாயம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதனால் நெருக்கமானவர்கள் அல்லது உங்களுக்கு யார் உதவ மாட்டார்களோ அவர்கள் மூலமாக ஏதேனும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் ஓனர்களின் மூலமாக பாராட்டு கிடைக்கும். அதனால் ஒரு பணமழை, ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு என்பது இருக்கும். வெளிநாட்டில் சில கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் புதிய முயற்சிகளிலே எதிர்பார்த்த வெற்றியை இந்த வாரம் நீங்கள் பார்க்க முடியும். சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பிலே பார்க்கும்போது தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதியுத்தி யோகத்தினுடைய அந்த அற்புதம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வளம் என்பது இருக்கும். குறிப்பாக உங்களுடைய யோசனைகள் ஜெயிக்கும். குடும்பத்தாரோடு நீங்கள் இனிமையான நேரங்களை செலவழிப்பதற்கான நாட்களும் இந்த வாரத்திலே கிடைக்கும். இதன் மூலமாக குடும்பத்தினுடைய ஆரோக்கியம், the happiness and health of the family will be increased. தேய்பிறை அஷ்டமி நாளிலே செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே காலபைரவர் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். ராசியில் கேது இருப்பினும் ராசிக்கும் குரு பார்வை, ராசிநாதனுக்கும் ஜனவரி 24 முதல் குரு பார்வை ஆகினாலே தெய்வ கடாட்சத்தோடு பல வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. 6ல் சனி சுக்கிரன் இணைவு என்பது கொடுத்த கடன் சிறு முயற்சிகளிலே வசூலாவதற்கான அற்புதமான வாய்ப்பை தருகிறது. மாணவர்களுக்கு எதிர்பாராத வெற்றியும் பாராட்டும் உண்டு. காதலர் என்றால் காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு திடீர் யோசனை என்பது அனுகூல பலன்களை தரும். நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு கூடும். பல முயற்சிகள் எடுத்து வந்திருந்த நிலையிலே முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் வரும். இது அற்புதம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு குரு பார்வை மற்றும் ராசிநாதன் புதன் மீதும் குரு பார்வை ஜனவரி 24 முதல் ஆகையால் நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவதற்கும் எந்த தடையானாலும் விலகி அற்புதங்களை செய்யும். அன்பு நேயர்களே, ஜனவரி 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை. அது துவங்கி ஜனவரி 26, 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த 8 நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள், நாள், நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம். இது குரோதி ஆண்டு தை மாதம் 6 முதல் 13ஆம் தேதி வரை, தை 13 வரை உள்ள நாட்கள். இந்த நாட்கள் என்பது தேய்பிறையிலே அமைகிறது. தேய்பிறையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும். குரு ரிஷபத்திலே வக்ரம், சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு. விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை, சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். செவ்வாய் நீச்ச வக்ரம், நீச்ச வக்ரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம், ஃபால்ஸ் பிஹைண்ட் எ ஜோடியாக். சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது. அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும். ஜனவரி 19, 20 சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ர குருவினுடைய பார்வை. ஜனவரி 21, 22, 23 சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும். ஜனவரி 24 மற்றும் 25 சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது. மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார். ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன். உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம். அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும். தை 6 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19 பஞ்சமி திதி
7:31 AM வரை, அதன் பின்னர் சஷ்டி. அதனால் உத்திரம் நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. சுப நாள். இந்த பதிவை கேட்கும்போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் திங்கட்கிழமை தை 7/20/2025 குரோதி வருடம். இதுல திதி 9:58 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். 8:30 PM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இரவு 8:30 மணி வரை சித்த யோகம், பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. பெரியாழ்வாரின் பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும். இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம். திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாளிலே சீமந்தம், வளைகாப்பு, காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது, கிரகப்பிரவேசம், மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது, ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும். மருந்துண்ண, நோய் வாய்ப்பட்டிருந்தால் மருந்துண்ணுவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும். ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது. செவ்வாய்க்கிழமை தை 8 குரோதி வருடத்திலே தை 8ஆம் நாள், ஜனவரி 21, 2025. திதி 12:40 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 11:36 PM வரை, பிறகு சுவாதி. 60 நாழிகையும் சித்த யோகம். தன்ய நாள். தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளிலே தில ஹோமம், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை. அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளிலே, இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும். மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதற்கு ஏற்றது 12 மணிக்குள்ளாக செய்ய வேண்டும். அடுத்தது குரோதி வருடம் தை 9 புதன்கிழமை, ஜனவரி 22, 2025. திதி 3:18 PM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது. பின்னர் நவமியும் இருக்கிறது. இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது, ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். நட்சத்திரம் சுவாதி, இரவு 2:34 AM வரை, அதாவது மறுநாள் 2:34 வரை, காலை அதிகாலை வரை. பிறகு விசாகம் 60 நாழிகையும் சித்த யோகம். இந்த நாள் புதன்கிழமை அன்று காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த நாளுக்கு தேவாஷ்டமி என்று பெயர். பசுனை மட்டும் 3 வேளையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது. முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால், வருத்தத்துக்கு ஆளாகி இருந்தால், அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி, தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது. இந்த விரதம் அதற்கு அற்புதமானது. புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி. அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது. ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும். அடுத்தது குரோதி வருடம் தை 10 வியாழக்கிழமை, ஜனவரி 23, 2025. திதி 5:37 PM வரை நவமி, பின்னர் தசமி. விசாகம் நட்சத்திரம் 5:08 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் சித்த யோகம். தாயுமானவர் அவதார தினம். விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும், ஏற்றத்தையும் தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 11 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 24, 2025. 7:25 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இந்த நாளிலே, இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாள் நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும். அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு. ஆகையினாலே லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான். அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது, அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது. இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த நாளில யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கடன் அடைக்க பகல் 12 மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும். அடுத்தது குரோதி வருடம் தை 12 சனிக்கிழமை, ஜனவரி 25. 8:32 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. அனுஷ நட்சத்திரம் 7:07 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் வாஸ்து நாள். வாஸ்து செய்வதற்கு
10 மணி 6 நிமிடம் முதல் 10 மணி 42 நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம். நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நேரம் ஏற்றது. இல்லை என்றால் நிலம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்துல அதற்கான திட்டத்தை தீட்டுவது, எப்படி வீடு வாங்கலாம், எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு வரைபடத்தை நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும். நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இது சஃபலா ஏகாதசி. நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும், முக்திக்கான வழிகள் ஏற்படும். இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அடுத்தது 26/1/2025 தை 13 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை 13 திதி 8:55 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 8:26 AM வரை, பிறகு மூலம் 8:26 AM வரை மரண யோகம், பின்னர் சித்த யோகம். இந்த நாள் முழுவதுமாக விவாக, அதாவது சுப முகூர்த்த நாள். எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி 18 முதல் ஜனவரி 21 வரை, மீனம் ஜனவரி 21 முதல் ஜனவரி 23 வியாழக்கிழமை வரை, ஜனவரி 23 வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது. ஜனவரி 23 வியாழக்கிழமை முதல் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில கண்ணும் கருத்துமாக கவனமாக புதிய பயணங்களை துவங்காமல் இருப்பது, மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, இணைந்திருங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.